ஸோ நான் பார்ட் 2 பண்ணுறேன். ஸோ பார்ட் 3 வந்துடுது. டக்குன்னு தெரியுது, ரொம்ப பெருசாக எடுத்து வீடியோ நடுவில் திரும்ப கட் ஆகிடுது. ஸோ நான் பார்ட் 3 பண்ணுறேன். ஸோ சார்ஜிங் வரல, டக்குன்னு சொல்லிடுறேன். அப்போது லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தானே, ராமா இருந்தானே, கிருஷ்ணர் இருந்தானே, விஷ்ணு இருந்தானே, நரசிம்மர் இருந்தானே, சைத்தன்ய மகாபிரபு இருந்தானே, ராதாகிருஷ்ணன் இருந்தானே, எல்லாமே யாரு? இப்போ விட்டல் ரகுமான் இருந்தானே, எல்லாமே யாரு? எல்லாமே பகவான் தான். எல்லாமே வைணவ கடவுள் இல்லை, எல்லாமே பகவான் தான். எல்லாமே ஒன்று தான். பகவான்கிறது எல்லாமே ஒன்று தான். இப்போ இன்னொன்று நான் சொன்னேன், நான் ஐயர். நான் இஸ்கான்லேயும் இருக்கேன். நான் இஸ்கானில் 12 வருஷம் 10 வருஷமாக இருக்கேன். பிஃபோர் நான் ஐயர் பிராமின் தான் தெரியும் உங்களுக்கு. படமா சிவடி ஒடிஸ் பிராமின், தமிழ் பிராமின். அப்போது நாங்கள் ஐயர் தான் தெரியும். நாங்கள் நாங்கள் ஐயர்னா எல்லாம் கூட ஐயப்பன், சிவன், முருகன், விஷ்ணு, கிருஷ்ணர், ராமன், எல்லாம் சாய் பாபா எல்லாம் ஒன்று. ஆனால் இஸ்கான் அதுக்கப்புறம் நான் வெறும் கிருஷ்ணர். இப்போ நான் சிவனையும் கும்பிட்றது தனியாக. ஏன்னா சிவன் விஷ்ணு எல்லாம் ஒன்று தான் தெரியும். சிவன் கும்பிட்டா தப்பு கிடையாது. ஆனால் இப்போ டீப்பாக இல்லை, இஸ்கான்லேயும் டீப்பாக இல்லை, சிவபக்தியும் டீப்பாக இல்லை, ரெண்டுமே பேலன்ஸிங் தான். ரொம்ப டீப்பாக போனோம்னா நமக்கு அப்படி சொல்லலை, நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பரீட்சை வருது, சோதனை வருது. அப்போ ஹரிநாம் சொன்னோம்னா, ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் சொன்னோம்னா அவ்வளோ பவர்ஃபுல். சுகத்துலேயும் சந்தோஷம், துக்கத்துலேயும் சந்தோஷம் ஒரே மாதிரி. அப்போ ஹரிநாம் சொன்னோம்னா நம்ம மனசு, புத்தி, நம்ம ஆத்மா சுத்தமாயிரும். பியூர். வி ஷுட் பியூர் அவர் சோல்ஸ், மைண்ட் அண்ட் பாடி. அப்படி அவ்வளோ பவர்ஃபுல் இந்த ஹரிநாம், இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தில், ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் இஸ்கானில், கிருஷ்ண டிவோட்டிஸில். அப்போ வெங்கடாச்சலபதி வந்து அதானே இஸ்கான் குரு, வைணவ குரு ஆச்சாரிய பரம்பரை, வைணவ குரு பரம்பரை, இஸ்கான் ஆச்சாரிய பரம்பரை குருலாம் அதானே சொல்லியிருக்கா. பக்தி தான் உண்மையான ஒரு வழி நம்ம மோட்சம் அடையிற, முக்தி அடையிறதுக்கு. பக்தி தார்மீக இருக்கிறது, பக்தி மாய் தான். சன்னியாசி இருக்கிறது எல்லாம் ஒன்று தான். பக்தி தான் ஒன்று இருக்குது. நம்ம கடவுளை டைரெக்டாக டெடிக்கேட்டட், நம்ம டைரெக்டாக பகவான் கனெக்ட் பண்ணுறது. ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம் இருக்கே, டைரெக்டாக பகவான்கிட்ட நம்ம ஆத்மா பரமாத்மா டைரெக்டாக நம்ம கனெக்ட் ஆகுது. அதனால தானே விலை கட்டுறது, அகர்பத்தி, எல்லா வீட்லேயும் பூஜை ரூம்னு இருக்கிறது. பூஜை ரூம் தனியாக இருக்கிறது. விலை கட்டுறது, அகர்பத்தி பூஜை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது, பண்டிகை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அகர்பத்தி பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது, ஸ்லோகம் பண்ணுறது, பாட்டு போடுறது, டிவோஷனல் சாங்ஸ் போடுறது, டிவைன் சாங்ஸ், எல்லாம் பக்தி தான். எல்லாம் பக்தி தான். இப்போ எல்லா இடத்துலையும் பூஜை ரூம் இருக்கும். இந்து தர்மத்தில் சேர்ந்தது. எல்லா இடத்துலையும் பூஜை ரூம் எல்லா இடத்துலையும் இருக்குமா? இருக்காது. பூஜை ரூம்னா எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அது மெயின் தான். ஏன்னா எல்லோரும் கடவுளை கும்பிட்றது உலகத்தில். நம்ம இஸ்கான் மாதிரி கும்பிடலாம் தான் பரவாயில்ல. இஸ்கான்லேயுமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் டிடி இருக்கும், கௌரவத்தாய். ஆனால் இப்போ நார்மலாகவே வீட்டில் போன மாதிரி எல்லாத்தையும் பூஜை ரூம்னு இருக்க தானே செய்யும். பூஜை அவ்வளோ பக்தி தானே பண்ணுறான், பயபக்தியோடு தானே இருக்கான். விலை கட்டுறது, அகர்பத்தி காட்டுறது, சாம்பிராணி காட்டுறது, நைவேத்தியம் பண்ணுறது, தீபாவளி காட்டுறது, அபிஷேகம் பண்ணுறது, எல்லாம் பக்தி தான். பக்தியில் தான் வருது. எல்லாம் டிவைன் சாங்ஸ் போடுறது, கோலம் போடுறது, விலை கட்டுறது, துளசிக்கு தண்ணி விடுறது, அகர்பத்தி காட்டுறது, ஸ்லோகம் சொல்கிறது, பாட்டு கேட்கறது, டிவைன் சாங்ஸ், டிவோஷனல் சாங்ஸ், எல்லாம் பக்தி தான். இதுதான் மொத்தம் பக்தின்னு சொன்னால் பக்தி தான் நம்ம சொல்ல முடியும். பக்தி யாரும் பக்தியிலேருந்து சிறந்ததும் எதுவும் இல்லை. பக்தி நம்ம பக்தி மாதிரி எங்கேயும் வராது. அதான் சொல்ல வரும். அது உண்மைதான். அதான் சொல்ல வந்தேன். அது உண்மை. அப்புறம் நான் வேற சொல்லுவாங்க. அப்போது அந்த 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 காலத்துலலாம் வெங்கடாச்சலபதிக்கு என்ன அவசியம்? பகவானுக்கு பொதுவாக இந்து தர்மத்தில் எல்லா வீட்டிலும் பூஜை இருக்கும். விஷ்ணு, கிருஷ்ணர், இந்த விட்டல், சுவாமி சாய்பாபா, எல்லா கடவுளும் இருக்கும். ராமர், தத்தாத்ரேயர், எல்லா சிவன், எல்லாம் மிக்ஸ் கடவுளும் இருக்கும். இங்கே இஸ்கானில் மட்டும்
எல்லா இஸ்கான் மதத்துலையும் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருக்கும். இஸ்கான் மதம் டிஃப்ரெண்ட். பாக்கி அதுவும் பூஜை ரூம் தான், அதுவும் பகவான் தான், பூஜை நடை சுவாமி நடை தான். அதே மாதிரி எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் பூஜை ரூம்னு இருக்க தான் செய்யும். எல்லாம் அது எல்லாமே பக்தி தாங்கிறேன் நான் பிரித்து பார்க்குறேன். எல்லாமே பகவான் தான் கும்பிட்றேன். கடவுள் டிவோஷனல் சாங்ஸ் டிவைன் ஸ்பிரிச்சுவல் பண்ணிட்டு தான் இருக்கும். சில பேர் டெக்கரேஷன் பண்ணி வைப்பா, லைட்லாம் போட்டு வைப்பா. எங்காச்சும் பூஜை ரூமில் லைட்லாம் டெக்கரேஷன் மாதிரி ஒரு டீசென்ட் பூஜை ரூமாக இருக்கணுமே, நல்லா இருக்கு தெரியாது, லுக் நல்லா இருக்கணுமே, ரொம்ப ஆச்சாரமாக ஒரு பாவாலும். அது நார்மல் தான். பூஜை ரூம் எல்லாத்துலேயும் சுவாமியோட ஃபோட்டோ, சுவாமி ஃபோட்டோ ஹாலில் மாட்டுறது எல்லாம் இருக்க தான் நார்மல் தான். ஏன்னா நம்ம இந்து தர்மத்தில் நம்ம பகவான் கும்பிடுறோம், பயபக்தியோடு இருக்கும். இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவில் பாரத் நாட்டில் இருக்கும். ஸோ இது அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். அது அவள் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ இருக்கலாம் பகவான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுது, நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது இருக்கலாம் பக்தின்னு என்ன தெரிஞ்சுது நமக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தானே. பகவான் யார் பகவானுக்கும் நமக்கு உண்மையாக என்ன சம்பந்தம், ஆத்மா பரமாத்மா என்ன, பக்தின்னு என்னது. அதனால அப்போது அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது. நம்ம மனுஷனா பிறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது. அது மனுஷனை பிறந்த மட்டும் தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும், பக்தின்னு தெரிஞ்சிக்க முடியும். நாய்க்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நாய்க்கு பூனைக்கு இருக்கா, வெறும் மனுஷனுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. அதான் மனுஷ உடம்பும் மனுஷ வாழ்க்கையும் ஹியூமன் லைஃப், ஹியூமன் பீயிங், ஹியூமன் பாடி அவ்வளோ துர்லபம், அவ்வளோ நல்லதுங்கிறான். துர்லபம்னா ரொம்ப நல்லது. துர்லப் 84 लाख யோனி சொல்லுவா. அது கடந்து நமக்கு இந்த வந்திருக்கு. இந்த உடம்பு கஷ்டப்பட்டு இந்த மனுஷ உடம்பு கிடைச்சிருக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ண நமக்கு வேணும் தான், கோவம் வருது தான். அதனால நான் கேட்ட ஒரு லெசன் கேட்டேன், லைஃப் லெசன் கேட்டேன். நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் மரணங்கிறது ஒரு தடவை தான், பிறப்பும் ஒரு தடவை தான். பிறப்பு ஒரு தடவைனா மரணம் ஒரு தடவை தான். ஆனால் அப்படி கிடையாது. நிறைய நேரங்கள் லைஃபும் ஒரு தடவை தான், மனுஷ வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கிறது. அப்படி கிடையாது. நம்ம டெய்லி நம்ம வாழ்கிறோமே, லைஃபும் நமக்கு டெய்லி உருவாருது, தானாக உருவாருது. நம்ம லைஃப்பில் டெய்லி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது, நமக்கு தெரியல. டெய்லி லைஃபும் உருவாருது, தனி லைஃப் உருவாருது. டெய்லி எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் வருது. லைஃப் தனியாக டெய்லி ஒரு லைஃப் உருவாருது. வாழ்க்கையில் எல்லாரும் தனித்தனியாக உருவாகுது. எல்லாருக்கும் லைட்டு பிரைட்டாக இருக்குது. காலையில் எப்படி மார்னிங் சூரியன் உதிக்கிறதோ எல்லாருக்கும் தனியாக ஒரு லைஃபுங்கிறது உருவாருது டெய்லி. ஆனால் அது எப்படி நம்ம எப்படி அதை வாழணும், அது கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு கற்றுக்கணும். அது நம்ம எப்படி வாழ்றது அது நம்ம மேலே இருக்குது. எப்படி நம்ம இருக்கணும் அந்த லைஃப்பில், உலகத்தில், இந்த வாழ்க்கையில், இந்த மனித சமுதாயத்தில், ஹியூமன் சொசைட்டியில் பயபக்தியோடு இருக்கிறது நம்ம சாய்ஸ். அது சூரியன் எப்படி உதிக்கிறதோ அஸ்தமனம் ஆகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிறக்கிறதும் அதே மாதிரி தான், இறக்குறதும் அதே மாதிரி தான். இதுதான் நம்ம உதாரணம். அந்த சூரியன் அஸ்தமானதும் உதிக்கிறதும். சூரியன் உதிக்கிறதும் எப்படி தெரியுமா, நம்ம பிறக்கிறோம், திருப்பி பிறக்கிறோம். இந்த ரீசைக்கிள் பர்த். ஆனால் மோட்சம் அடையலை, பகவான் நம்ம கொள்ள. அதே மாதிரி தான் அந்த உதாரணம். சூரியன் அஸ்தமானதும் உதிக்கிறதும் என்ன தெரியுமா, நம்ம சூரியன் டெய்லி உதிக்கிறது, அடிக்கடி உதிக்கிறது, அஸ்தமானம் ஆறுது, டெய்லி ஆறுது. அதில் டெய்லி காலம்பரம் ராத்திரி ஆறுது, டே அண்ட் நைட் டெய்லி ஆறுது இந்த உலகத்தில், வேர்ல்டில். அப்போது காலம்பரம் சூரியன் அஸ்தமனம்னா சூரியன் நம்ம பார்க்குறோம். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறது காலம்பரம், மார்னிங், ஏர்லி மார்னிங், பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவா. அந்த டயத்தில் அது மோக்ஷான்னு சொல்லுவாள், அட்டெண்டிங் த மோக்ஷா. அந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ண, தியானம் பண்ணோன்னா, பிராணாயம், யோகாவதோ தியானம் பண்ண, மெடிடேஷன் பண்ணோன்னா இந்த முத்ரா வச்சுட்டு நமக்கும் இந்த பிரம்மஜோத்னு இருக்குது. நமக்கும் இந்த ஒரு இது இருக்குது, சிம்பால்னு இருக்குது. நம்ம நினச்சிட்டு அந்த பரமாத்மா நினச்சி அந்த பரபிரம்ம
நம்மளோட ஆத்மா நம்ம உண்மையாகவே யாருன்னு நம்ம பகவானை நேரில் கும்பிடணும் அவசியம் இல்லை, ஃபோட்டோன்னு பார்த்து மட்டும் கும்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம பகவான் ஃபோட்டோ இல்லையா சப்போஸ் வீட்டில், பகவானை ஏதாவது ஒரு உருவம் நினச்சி பகவானுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை நினச்சிட்டு நம்ம கும்பிட்டோம் கூட பரவாயில்ல. பெரிய பூனல் வேற பிராமணன் ருத்ராட்சம் ஒன்று கூட அவசியம் இல்லை. இந்த பகவானோட என்னெல்லாம் போட்டுக்கிறோமே, தாயத்தை கட்டிக்கிற பகவானோடு தாபீச்சு இதெல்லாம் கட்டினா அவசியம் இல்லை. பகவான் உண்மையான மனசோடு நம்ம பகவானை நினச்சி அவர் உருவத்தை நினச்சி நம்ம கும்பிட்டா கூட பரவாயில்ல. கும்பிட்டுட்டு நமஸ்காரம், இப்போ நம்ம கும்பிட்டுட்டு இப்போ கையை வணங்கிட்டு இப்போ கும்பிட்டு நம்ம பகவானை இப்படி வணங்கிட்டு நம்ம நமஸ்காரம் கும்பிட்டாலும் பரவாயில்ல. அவர் நினச்சி நம்ம கும்பிட்டாலும் பரவாயில்ல, அவர் உருவத்தை நினச்சி அதே போகிறோம். இல்லைட்டா பகவான் நாமத்தை மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜெபிக்கிறது, இந்த வாயில் அடிக்க சொல்லுறது, ஏதோ ஒரு மந்திரம், ஓம் நம சிவாய், உங்களுக்கு பிடிச்ச மந்திரம், ஓம் நம சிவாய், ஓம் நம நாராயணா, ஓம் நம வதவாசுவாய, ஹரி ஓம், இந்த சாய்பாபா ஓம் சாய்ராம், ஓம் நம சிவாய், ஹர ஹர மகாதேவ், ஐயப்பா பாட்டு, முருகன் பாட்டு, புள்ளியார் பாட்டு, சிவன் பாட்டு, எவ்வளோ தேவர் இருக்கு, எவ்வளோ கடவுள் இருக்கு, யாராலும் நம்ம கும்பிடல, எவ்வளோ மந்திரமும் இருக்குது, நமக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. அவங்க எவ்வளோ பிடிச்ச புக் படிக்க, பகவான் புக் படிக்கணும்னா பகவத்கீதை படிங்க, இது ராமாயணம் படிங்க, விஷ்ணு சஹஸ்ரம் படிங்க, ஸ்லோகம் சொல்லுங்க, நிறைய மந்திரகம் சொல்லுங்க, இந்த பஜனை பாடுங்க, கீர்த்தன் எவ்வளோ இருக்குது, டிவோஷனல் சாங்ஸ்லேயும் எவ்வளோ இருக்குது, டிவைன் அதெல்லாம் நீங்கள் பாடுங்க. ஸோ பெருமாள் கோயிலில் வந்து லக்ஷ்மியே சாட்சாத கூட இருக்க பெருமாள் கூட, லக்ஷ்மி கூட இருக்கா. லக்ஷ்மி யார்? லக்ஷ்மி வந்து பணத்துக்கு செல்வத்துக்கு அதிபதி, குபேரன் அதிபதி சொல்லுவான். குபேரன் லக்ஷ்மி, ஆனால் லக்ஷ்மி தான் மெயின். செல்வம் வரதுக்கு காரணம், பணம் வருத, மணி வருத, பைசா, செல்வத்துக்கு காரணமே லக்ஷ்மி தான் முதல் காரணம். அதனால் வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. சில பேர் வீட்டில் சாயந்தரம் அந்த உம்புறப்படியில் உட்காரக்கூடாது, அந்த சந்தியா காலத்தில் சாப்பிட கூடாது வருவா. ஏன்னா அந்த காலத்தில் தான் அந்த அந்த கல்ச்சர் அப்படி, இந்தியன் கல்ச்சர், மனுஷ வாழ்க்கையில் அந்த கல்ச்சர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அந்த காலத்தில். சரி, இப்போ இந்த மகாபாரதம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 years ago அப்போ நடந்திருக்கு. கிருஷ்ணா காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதனால் சாயந்தரம் சாப்பிடக்கூடாது, சூரியன் உதிக்க அஸ்தமானம் சாப்பிடக்கூடாது, அஸ்தமான நேரத்தில் அந்த டைட்டில். அப்புறம் உம்புறப்படியில் உட்காருவாள், அந்த உம்புறப்படி சொல்லுவாள். இந்த உம்புறப்படியில் உட்காரக்கூடாதுன்னா, ஏன்னா அந்த உம்புறப்படியில் தான் அந்த உம்புறப்படியில் உட்காந்து அவங்க சாயந்தரம் டைட்டில் அதில் சில பேர் அந்த உட்காந்து சாப்பிட செய்வோம். ஊரில் வருவாங்க, அந்த இது இருக்குமே, ஒரு இது மாதிரி இருக்குமே, பில்லர் மாதிரி, அந்த பில்லர் மேலே உட்காந்து சாப்பிடுவான். உம்புறப்படி உட்காந்து சாப்பிடக்கூடாது வருவான். ஏன்னா அதில் தான் நரசிம்மர் வந்து, ஏன்னா இரண்யகசிபு வந்து சத்தியவர் நரசிம்மர், தசாவது நரசிம்ம அவதாரம் தெரியுமே, பெருமாளின் நரசிம்மர் அவதாரம் விஷ்ணுவோட. அப்போ நரசிம்மர் அவதாரத்தில் பெருமாள் வந்து ரொம்ப உக்ர, பாதி மனுஷன் பாதி சிம்மம், அதான் நரசிம்மம், அதான் நரசிம்மன் பேர் வந்து, அதனால நரசிம்மன் பேர் வந்து. அதனால இரண்யகசிபு வந்து பாதி நரசிம்மர், இல்லை நரசிம்மர் பாதி மனுஷன் பாதி லயன், பாதி மனுஷன் பாதி அனிமல், அதான் பேர் நரசிம்மர்னு அது. அப்போ இரண்யகசிபுவால் அவன் பிரம்மாட்ட வந்து வேண்டின்டான், வரம் வாங்கிட்டான். என்னை மனுஷன் கொல்லக்கூடாது, என்ன காலம்பரம் கொள்ளக்கூடாது, ராத்திரி கொள்ளக்கூடாது, பகலில் கொள்ளக்கூடாது, நைட்டில் கொள்ளக்கூடாது, ராத்திரி கொள்ளக்கூடாது, மத்தியானம் கொள்ளக்கூடாது, எந்த ஆயுதத்தையும் கொள்ளக்கூடாது, ஆயுதத்துலேருந்து கத்தியால் கிடையாது, அப்புறம் எந்த ஆயுதம் சஸ்திரம் கத்தியால் கிடையாது, அரவாலால் கிடையாது, இல்லைன்னா விஷம் கொடுத்து அப்படியும் கொள்ளக்கூடாது, எந்த யார் கையால் மரணம் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த அமர் வரதான்னு சொல்லுவாள்.
அமரா இருக்கார், அமரம், அமர்வர்தான். அமர்வர்தான்னு அந்த வரன்னு உயிரை எப்போவுமே உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு வரான்னு அந்த பிரம்மாட்ட வந்து இரண்டகேஷம் கேட்டுட்டான். அது கேட்டனால என்னாச்சு, ரொம்ப அகம்பாவத்தில் சொல்லிட்டான். விஷ்ணு தான் எதிரி. நமக்கு தெரியும், ஸ்டோரிலாம் தெரியும், சொல்லணும் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக சொல்லிக்கிறேன். அப்போ தெரியும் பிரகலாதன் யார், இரண்டகேஷோட பையன். அவர் நாராயண பக்தி பிரகலாதர், விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தி அவர். அதே நம்ம ஆழ்வார்கர் நம்ம குரு ஆசிரியர் அவெல்லாம் ரொம்பவே 24 மணி நேரம் விஷ்ணு ஸ்மரணம், நாராயண பக்தி அவர், கிருஷ்ண பக்தி. நம்ம வைணவ பரம்பரையில் வைஷ்ணவ பரம்பரை, குரு பரம்பரை. இஸ்கான்லையும் சரி 24 ஹரிநாமம் வாயில, நாராயண பக்தி அவர், கிருஷ்ண பக்தி ஏதோ ஒன்று. 20 hours விஷ்ணு ஸ்மரணம், கிருஷ்ண ஸ்மரணம், ஹரி பக்தி, கோவிந்தா ஏதோ ஒன்று. நம்ம பகவானை எந்த உறவுலாம் கூப்பிடலாம். நம்ம அக்கா, நம்ம அம்மா அப்பா, தம்பி, அம்மா, எந்த உறவுலேருந்து, ஃப்ரெண்டு, நம்ம நண்பன், எந்த உறவுலேருந்து நம்ம பகவானை நம்ம கூப்பிட்டுக்கலாம். அதே பகவானுக்கு நிறைய பேர் இருக்குது. கிருஷ்ணருக்கு, பகவானுக்கு, சிவனுக்கு எப்படி நிறைய பேர் இருக்கும், நீலகண்டம், அகரர், மகாதேவா, நிறைய பேர் இருக்கு. அதே விஷ்ணுக்கும், பெருமாளுக்கும், கிருஷ்ணருக்கும் கோவிந்தா, ஹரி, முகுந்தா, கேசவ, மாதவா. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கு. கோவிந்த, முகுந்த, கேசவ, மாதவ, அச்சுதா, ஹரி, நரசிம்மா, புண்டரிகாட்சா, அநாதரக்ஷகா, ரிஷிகேஷ, திரிவிக்ரமா, எவ்வளோ பேர் இருக்கு. கிருஷ்ணருக்கு சாம, கோபால், கண்ணன், குருவாயூரப்பன், நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்கு. ஸ்ரீனிவாசன், பார்த்தசாரதி, நிறைய பேர் இருக்கு. அப்புறம் தாந்திரோன்றின் வள்ளி பெருமாள் இருக்கு, நான் சொன்னேன், அது ஒன்று. அதில் 4 பேர். இந்த மெயின் கோயிலாம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நாளைக்கு நான் சொல்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் சொன்னேன் எனக்கு போய். அதான் அப்போ அந்த காலத்தில் பெருமாள் கோயிலெலாம் போகலாம். ஒரு 2 நிமிஷம், ரொம்ப டைம் ஜாஸ்தியாக எடுத்து சீக்கிரம் முடித்தேன். ஓ சாரி, மணி 7 எடுத்து போய், சாரி 2 நிமிஷம் தான், சாரி 2 minutes ஒன்லி. அப்போ அந்த காலத்தில் திருப்பதிலாம் பெருமாள் கோயில் என்ன ஆகும் தெரியுமா, அந்த காலத்தில் பெருமாள்கிட்டலாம் பகவான்லாம் டைரெக்டாக பக்தர்கள் டைரெக்டாக பேசுவா. எப்போ பகவான் திருப்பதி பாலாஜி இந்த உலகத்தில், பெருமாள் இந்த உலகத்தில் அவதாரத்துக்கு முன்னாடி பெருமாள் ரூபத்தில், வெங்கடாச்சலபதி ரூபத்தில் வரும்போது டைரெக்டாகவே வந்து பேசுவாலாம். பகவான் வந்து டைரெக்டாக பக்தர்கள்ட்ட டைரெக்டாக கம்யூனிகேட், டைரெக்டாக வந்து பேசுவாலாம், சாக்ஷாத் இந்த காலத்தில். அப்போ வைகுண்டம், கோலோகத்தில் கிருஷ்ணர், விஷ்ணு, கோலோகத்தில் இருக்கிற லக்ஷ்மி, வைகுண்ட சஹஸ்ர லக்ஷ்மி இருக்கிற கிருஷ்ணர், விஷ்ணு, அவருக்கு என்ன தேவை, கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கணும்னு அவசியம். குபேரட்ட அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, பைசா கோடிக்கணக்கில் இருக்குது. இந்த உலகமே அவரோட தான், அவருக்கு என்ன அவசியம். ஆனாலும் ஸ்டோரிக்காக அவர் இதுக்கு இருக்கார், அப்படி பண்ணியிருக்கார். ஆனால் கலியுக வரதா சொல்கிறோம்ல, கலியுக வரதனா வரதர்னா பெருமாள். அப்போ பகவான் வந்து இந்த கலியுக முக்திக்காக, உத்தரக்காக, தர்சனத்துக்காக பெருமாள் ரூபத்திலையும் வந்திருக்கார். பெருமாள், கிருஷ்ணர், பாலாஜி, ராமர் எல்லாம் ஒன்று தான். நரசிம்மன், சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் ஒன்று தான். அப்போ நம்ம முக்தியை மோட்சத்துக்காக இந்த பக்தின்னு இருக்கு. அப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கோயிலில் என்ன ஆகும்னா, அந்த கோயிலில் வெறும் நான் சொன்னேன், அந்த கோயிலில் என்ன ஆகும்னா, நான் சொன்னேன் அப்போது உங்கள்கிட்ட, கோயிலில் வந்து அந்த பகவான் நகை போடுறால, அந்த வின்டர் காலத்தில், அந்த பனி காலத்தில் மட்டும் எல்லாருக்கும் குளிர் காலங்கத்தால் 3-4 வகை இருந்தார் ஆசை அடிச்சாங்க கோயிலில், பெருமாள் கோயிலில். அப்போது ஆனால் பெருமாளுக்கு மட்டும்
அந்த அவ்வளோ ஏசி போட்டுட்டுமே நான் சொன்னேன் திருப்பதி பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். அந்த அந்த பழைய வீடியோவில் பாருங்க, அது திருப்பதி பெருமாள் முடி இருக்கே, அது ஒரிஜினல் முடிங்கிற. அதனால வேண்டுதல் அந்த வரம் வேண்டுதல் முடி வெட்டுற திருப்பதியில் முடி வெட்டுறா. அப்போ திருப்பதியில் மொட்டை அடிக்கிறாள், அதுதான் காரணம். ஒரு வரம், ஒரு வேண்டுதல், அவ்வளோதான். அப்போ ஹிந்தியில் மன்னத்துன்னு சொல்லுவாள். அப்போ அந்த நகை போட்டுட்டுமே பெருமாள் மட்டும் பகவான் மட்டும் வேர்க்குமா, கிருஷ்ணருக்கு விஷ்ணுக்கு வேர்க்குமா, அப்படி வேர்க்குமா, அவ்வளோ வேர்க்குமா, அப்படி வேர்க்கும். ஏன் தெரியுமா? அவளை ஏசி போட்டுட்டுமே அதுதான் உண்மையான இதுங்கிறது. திருப்பதியிலே அப்படி நடந்திருக்கு, உண்மையான சம்பவம், ரியல் ஸ்டோரி, அது ரியல் இன்சிடென்ட், ரியல் ஸ்டோரி. அவர் பெருமாள், நம்ம பெருமாள் பாதையில் அவர் கை எப்படி வச்சுட்டு விஷ்ணு வெங்கடாச்சலபதி விஷ்ணு பகவான் ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும், 4 கை இருக்கும், சங்கு சக்கரம் கதாபத்மம். ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும். அப்புறம் இப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்ரீதேவி, பூதேவி, பத்மாவதி தாயார் தெரியும், அப்புறம் லக்ஷ்மி இருப்பா, 4 பேர் இருப்பா. அதே மாதிரி இப்படி வைப்பர். அப்புறம் பெருமாள் கோயிலில் பக்கத்தில் வைப்பர் ராமர் சிலையே இருக்கும். பெருமாள் கோயிலுக்குள்ள இப்போ கோகர்சோடி கோயிலில் பார்த்துருக்கேன், டோம்போலில். ஆனால் ராமர் யார்? விஷ்ணு. ஆனால் கிருஷ்ணர் சிலை மட்டும் பார்த்துருல. ஏன்னா கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் ஒன்று தான், ராமர் எல்லாம் ஒன்று தான். கிருஷ்ணா, ராமா, விஷ்ணு, நரசிம்ம, சைத்தன்ய மகாபிரபு, ராதாகிருஷ்ணா எல்லாம் ஒன்று தான். லட்டு கோபால் இருந்தானே, கிருஷ்ண ஜெகநாத்ஜி இருந்தானே, கிருஷ்ண பல்ராமன். அப்போ நான் சொன்னேன் ஹிருதயத்தை பற்றி. அந்த ஜெகநாத் புரியில் அந்த கிருஷ்ணோட ஹிருதயம் சொன்னல, அந்த ஹிருதயத்தில் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியிருக்கா. இப்போ ராமானுஜாச்சாரிய பாடியை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு ஸ்ரீரங்கத்தில். அதே மாதிரி அந்த ஹிருதயம் கிருஷ்ணர் உண்மையான ஹிருதயம். ஜெகநாத் பூரி ஜெகநாத கோயிலில் ஒடிசாவில், கொல்கத்தா பூரி ஜெகநாத் ஒடிசா கோயிலில், பூரி ஜெகநாத கோயில் இல்லை, ஜெகநாத் பூரி. அந்த கோயிலில் பூரி ஜெகநாத் யார்? கிருஷ்ணர் தான் வரும். அப்போது அந்த அவர் ஹிருதயத்தில் அந்த ஹிருதயம் வச்சிருக்காங்க, உண்மையான ஹிருதயம், ஒரிஜினல் ஹார்ட். அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், கிருஷ்ணர் தான் எப்போ எடுத்து போயிடுச்சு. அப்போ ஒரு ஹிருதயம் மட்டும் அவர் துவாபர யுகத்துக்கு கலியுகம் கொஞ்சம் திறந்துருந்தேன். அந்த துவாபர யுகத்தை யாருக்கோ தெரிஞ்சு அது அப்படியே அது தெரிஞ்சு அப்படி கொடுத்து அப்படி தெரிஞ்சது இந்த கலியுகத்தில் இப்போ வரைக்கும் ப்ரிசர்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போது பகவான் இருக்கார் உண்மையாக உலகத்தில். நிறைய சயின்ஸ் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது. உண்மையாக பகவான் உலகத்தில் இருக்கார். உலகத்தில் பகவான் இருக்கார், நமக்கு தெரியல. ப்ரெசன்ஸ், பகவான் ப்ரெசன்ஸ் இருக்குது, காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல தெய்வ சக்தி, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. யாரை கும்பிட்டானே? நம்ம விட்டல் ரகுமாய் கும்பிட்டானே, இல்லைன்னா லக்ஷ்மி நாராயண கும்பிட்டானே, திருப்பதி பாலாஜி கும்பிட்டானே, ராதாகிருஷ்ணன் கும்பிட்டானே, சீதாராம கும்பிட்டானே, சிவபார்வதி கும்பிட்டானே, முருகனை கும்பிட்டானே, ஐயப்பனை கும்பிட்டானே, குருவாயூரப்பனை கும்பிட்டானே, லட்டு கோபால் கும்பிட்டானே, பாக்கி தேவி தேவரை கும்பிட்டானே, லக்ஷ்மி நரசிம்ம கும்பிட்டானே, எல்லாமே ஒன்று தான். சைத்தன்ய மகாபிரபு கும்பிட்டானே, ஜெகநாதர் கும்பிட்டானே, கிருஷ்ண பலராம் கும்பிட்டானே, ஸ்ரீநாத்ஜி கும்பிட்டானே, எல்லாமே. உப்புளியப்பன் கும்பிட்டானே, தாந்திரப்பன் கும்பிட்டானே, வெங்கடாச்சலம் கும்பிட்டானே, என்ன எல்லாமே ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அண்டு இங்கே என்ன ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா பார்ட் 3 எடுத்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நேரம் வீடியோ பண்ணிட்டேன், ரொம்ப ஆயிடுச்சு. 2 hours செட்டிங் ஆயிடுச்சு. 2 hours 25 minutes எடுத்து. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். சார்ஜிங் வர இல்லை. நாளைக்கு கண்டிப்பாக நான் அந்த சொன்னேனே, நான் வீடியோ பார்த்து கண்டிப்பாக நான் அந்த பெருமாள் கோயில் பற்றி 4 மெயின் டாபிக் பற்றி, மெயின் பெருமாள் கோயில் கிருஷ்ணர் பற்றி, கிருஷ்ணா டெம்பிள்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக புது வீடியோவில் மீட் பண்ணலாம்.
கொஞ்சம் எங்கள் பிரச்சனை சரியாயிட்டுங்க வேண்டிங்க பகவான்கிட்ட. எங்கள் லைஃப் கொஞ்சம் வாழ்க்கை சரியாயிட்டும். நம்மளால் ஹியூமன் பீங்ஸ், நம்மளோட ஜீவராசி வாழ்றதுக்கு, ஜீவராசி வாழ்கிறது தான் உலகத்துக்கு வந்துருக்கும். நல்லபடியாக வாழ்ந்து போனால் பயபக்தியோட பகவான் பக்தியோடு நம்ம போயிடணும். பகவான் தாமுக்கு, பகவான் லோகத்துக்கு போயிடணும். இப்போ உடுப்பி கிருஷ்ணான் தானே, யார் தானே, எல்லாமே பகவான், எல்லாம் கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஓகே, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக வேறு வீடியோவில் மீட் பண்ணேன். இப்போ ரொம்ப டைம் எடுத்து இன்னைக்கு ஐடி 2 hours நான் வீடியோ பண்ணிட்டு. தேங்க்யூ வெரி மச். நான் யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நாளைக்கு நான் புது வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். ஸ்டே டியூன்ட். உங்கள் உடம்பை பார்த்துங்க, ஹெல்த்தை பார்த்துங்க, அப்புறம் பக்தியும் பண்ணுங்க, உங்கள் வேலையும் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓம் நமோ நாராயணா, ஓம் பகவதி வாசுதேவாய, ராதே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஓம் நம சிவாய, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.